எல்லாருக்கும் பத்மகுமாரி சிநேகிதி சேனல்லேருந்து அன்பான மாலை நேர வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்தோன்னா நம்ம இந்த மீன் சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு பாறை மீன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த பாறை மீன் நாம் வறுத்து காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வறுத்த மீனை நம்ம பஜ்ஜி மாதிரி போட்டு காமிச்சிருக்கோம். 2 விதமான விலாக் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். இப்போ நாம் இந்த பாறை மீனை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள், தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பாருங்கள், மாங்காய் பொடி தான் போட போகிறேன். ஒரு மாங்காய் எடுத்துக்கிறேன், கட் பண்ணி எடுத்துக்கிறேன், நல்ல பெரிய சைஸாக. அடுத்தது கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது நம்ம மெட்ராஸ் சமையல் தான். இதோடு சேர்த்து கொஞ்சம் பூண்டு இடித்து போடுவோம், வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா புளி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இவ்வளோ சைஸுக்கு எடுத்திருக்கேன். எப்போதும் நாம் சொல்கிற மாதிரி தான், நம்ம மாங்காவோட புளிப்பை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கரைச்சி ஊற்றிக்க போகிறோம். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், வச்சுருக்கோம். இதில் மஞ்சத்தூள் இருக்குது. இது கல் உப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் நாம் இதுக்கு எடுத்துக்கிறோம். கரண்ட் இல்லாதனால கொஞ்சம் டிம்மாக தான் தெரியும் இந்த வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக தேங்காயும் சின்ன வெங்காயம் ஒரு 2 போட்டிருக்கேன் நான். கரண்ட் வந்துச்சுன்னா இதை அரைச்சி நம்ம அந்த குழம்புல ஊற்றிப்போம், இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் தான். இது மெட்ராஸ் குழம்பு. மெட்ராஸில் நாம் பண்ணக்கூடிய ஒரு மீன் குழம்பு தான். மெட்ராஸில் பொதுவாக பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் வெறும் பச்சை மிளகாத்தூளை தூளில் புளி கரைச்சிட்டு இதெல்லாம் அப்படி கரைச்சிட்டு பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் அப்படி பண்ணுறதில்லை. எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி தான் நான் இந்த குழம்பை பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாமா? கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நாம் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் இதே நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லாவே காஞ்சிட்ருக்கு. நாம் பாருங்கள், கடுகு போட்டுக்கிறோம். கடுகோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வெந்தயம் போட்டுக்கிறோம். கடுகு நல்லா நமக்கு வெடிச்சிட்ருக்கு. ஃபோன் கொஞ்சம் நான் நல்லா தூக்கியே பிடிச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு ஹீட்டில் கவனிக்காமல் சில நேரங்களில் நான் மிஸ்டேக் பண்ணிடுறது உண்டு. கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டோம்னா அதில் வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதோடு சேர்த்து நாம் கொத்தமல்லியும் போட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு பக்கம் நமக்கு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த நேரம் நம்ம அந்த பூண்டையும் கூட இதில் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா பொன்னிறமாக இது நல்லா வேகணும். நமக்கு கரண்டி போட்டுகிட்டே இருந்தால் இது நமக்கு வேகாது. அதனால் நம்ம நல்லா வேகட்டும். அது பார்த்தோன்னா நமக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் நாம் தக்காளி கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி அதில் சேர்த்துருவோம். பார்த்தீங்க இல்லையா? தக்காளியை சேர்த்து அதே போல் தான் நாம் கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு நல்லா வேகம். கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வேகாது. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சுட்டு இருக்கும்.
இப்போ இந்த நேரம் நம்ம நல்லா இந்த தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வந்து தக்காளி நமக்கு வெந்துடுச்சு. மூடி எங்கே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு நமக்கு. தக்காளி நல்லா வெந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூளை சேர்த்துருவோம். பார்த்திங்கன்னா நம்ம மிளகாத்தூளை சேர்க்க போகிறோம். நல்லா தாராளமாக நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கரண்டி மிளகாத்தூள் நான் வந்து சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம அதை. ஏன்னா மிளகாத்தூள் தான் நம்ம மிளகாத்தூளில் தான் குழம்பு வைக்க போகிறோம். மாங்காய் இருக்கு இல்லையா, அதனால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இதுக்கு வந்து போடுறேன். 1 கிலோ தனியாவுக்கு 1/2 கிலோ தான் நம்ம வந்து இதில் வந்து நாங்கள் மிளகாய் சேர்த்து அரைச்சிப்போம். கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தான் அரைக்கிறோம். நல்லா இதை நம்ம வதக்கி கொடுக்கணும், நல்லா வதக்கி எடுக்கணும். மிளகாத்தூள் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். தக்காளியுமே நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தண்ணி சேர்த்து நம்ம மாங்காவை போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். கரண்ட் இல்லாதனால பாருங்கள், நம்ம லைட் வச்சு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். மழையினால் எங்கேயுமே வந்து நமக்கு கரண்ட் இல்லை. நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி தேவைப்படும். புளி ஊற்றும் போது நமக்கு அந்த தண்ணி சரியாயிடும். நம்ம புளி ஊற்றி வரும்போது நமக்கு குழம்பு வந்து நல்ல சரியான பக்குவத்தில் நமக்கு கிடைக்கும். கரண்ட் வந்துச்சுன்னா நான் அதில் கொஞ்சமாக தேங்காய் வந்து ஆட் பண்ணி காட்டுவேன். இல்லைன்னா வந்து தேங்காய் இல்லாமல் தான் வைக்கிறது பெரும்பாலும். இப்போ பார்த்திங்கன்னா நாம் மாங்காவை அதில் போட்டுற போகிறோம். ஒரு மாங்காய் தான் இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கொட்டை எடுத்துட்டு பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கேன். பெரிய பெரிய பீஸாக போடும்போது தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு கிடைக்கும், மீன் கிடைக்கும். இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் மாற்றிக்கலாம். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் கண்டிப்பாக இதுக்கு தேவை. சின்ன ஸ்பூன், குட்டி ஸ்பூன், அதனால் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நாம் கல்லுப்பு சேர்க்கலாம். மீன் வறுக்கும்போது நாம் கல்லுப்பு சேர்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெடிக்கும். அது மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வெடிப்பு வரும். பாருங்க, உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு வந்து மாங்காய் நம்ம போட்ட உடனே போட்டு நம்ம செம்மையாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நாம் இவ்வளோ புளி, ஏன்னா மாங்காய் வந்து புளிப்பு இல்லாத மாங்காவாக இருக்குது, அதனால் நாம் வந்து இவ்வளோ புளியை வந்து நம்ம கண்டிப்பாக அதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம புளி வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது அப்படியே இதில் வந்து மீன் வந்து நமக்கு பத்தாது, அதனால் இந்த மீனில் எடுத்து இதை அப்படியே ஊற்றிக்க போகிறோம். பார்த்தீங்க இல்லையா, இதை ஊற்றிட்டோம். இப்போ ஊற்றிட்டு நம்ம இதை எடுத்து நாம் இப்படி வந்து என்ன செய்யணும்னா குலுக்கிட்டு இங்கே வைக்க போகிறோம். பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மீனை வந்து நம்ம சரி செய்து கொடுக்கணும். இப்போது நான் வந்து கையில் தான் வந்து இதை இப்படி எடுத்து வந்து நான் இது பண்ணி கொடுத்தேன் நான். ஏன்னா என்னால் வந்து 2 கையில் வச்சு பண்ண முடியல. கரண்டி போட்டால் உடஞ்சி போயிடும். நல்லா 2 கையிலையும் நம்ம பிடிச்சிட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த அளவுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது, நமக்கு கொதித்து வரும்போது புளியோட அந்த திக்னஸ்ஸு, மிளகாத்தூளோட திக்னஸ் எல்லாம் நமக்கு சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான குழம்பாக கிடைக்கும்.
கரண்ட் வந்துடுச்சு. அதனால் நம்ம வந்து தேங்காவை அரைச்சி வச்சுட்டோம். இப்போ இந்த தேங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் வந்து இந்த தேங்காவை அதில் ஊற்றணும். இப்போ அதுக்கு முன்னாடி நாம் வந்து இதை நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நமக்கு கரண்டும் வந்ததுனால நம்ம தேங்காவும் அரைச்சிட்டோம். இந்த தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். இந்த தேங்காவை போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து இதை வந்து கொதிக்க விட வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ஒவ்வொரு பீஸும் நமக்கு எவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இது வந்து பாறை மீன். பாறை மீன் பொதுவாகவே நாங்கள் வந்து தேங்காய் கம்மியாக போட்டு நாங்கள் சுண்ட வைப்போம் நல்லாத. ஆனால் எனக்கு வந்து குழம்பு தேவைன்றதுனால நாங்கள் மாங்காய்லாம் போட்டு நான் வச்சுருக்கேன். நாங்கள் அதுக்கு அவியல் சொல்லுவோம், சுண்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், வத்த வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மாடலில் தான் பண்ணுவோம் நாங்கள். பார்த்தீங்க இல்லையா எவ்வளவு நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெய் எல்லாம் நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோடு சேர்த்து நான் இந்த மீன் வறுத்த மீதி இருந்த எண்ணெயையும் இதில் நான் ஊற்றிக்கிறேன். நான் ரொம்ப நம்ம மிளகு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுனால நமக்கு வந்து இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் வறுத்த அந்த ஆயில் வந்து கோகனட் ஆயில் தான். எப்போவுமே மீன் இறக்கும்போது நம்ம கொஞ்சம் கோகனட் ஆயில் போட்டு தான் இறக்குறது பழக்கம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீன் குழம்பு சரியான ஒரு மீன் குழம்பு. நல்ல புளிப்பாக நல்ல காரம் வந்து லிமிட்டாக தான் இருக்கும். நமக்கு ஒரு சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்க இல்லையா? பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மீன் குழம்பு நம்ம இறக்கி வச்சுட்டோம். இப்போ நான் வந்து சுட சுட சோறு அதில் வந்து நம்ம மீன் குழம்பு நம்ம ஊற்றிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா மாங்காவோட பீஸு. மாங்காய் வந்து இது புளிக்காத மாங்காய், ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. அதனால் நான் தோடு வந்து எடுக்கலை, தோல் எடுக்காமல் தான் நான் போட்டிருக்கேன். ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் வந்து தண்ணியாகவும் இல்லாமல் வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஆளுக்கு ஒரு பீஸு குழம்பு மீனும் 2 பீஸு மாங்காவும் வச்சு அதில் கொஞ்சம் நல்லா சூப்பராக இந்த மாதிரி மீன் குழம்பை நல்லா நம்ம தலைய நல்லா ஊற்றி சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இது மத்தியானம் நம்ம பண்ண பஜ்ஜி தான். இன்னும் அதில் ஒரு 2-3 பீஸ் இருக்குது, எடுத்து குழந்தைகளுக்கு வச்சுருக்கேன். பார்த்தீங்க இல்லையா எவ்வளவு நல்லாயிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வந்து மீன் குழம்பு வச்சு எனக்கு சொல்லுங்கள், டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பத்மகுமாரி சேனல்லிருந்து உங்கள் சிநேகிதி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவோடு விரைவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.